போராமூட்டு நிலத்தில் நான் வாடகை கட்டின்னு கிடக்குறேன். சொந்த நிலத்தை விட்ருவேண்ணா? சொந்த நிலத்தை போய் விட்ருவாங்களா யாருண்ணா சொல்ல? இந்த மாதிரி வாடகை நான் கட்டுறேன். என்கிட்ட ஒருத்தர் வின் பண்ணுறான்னா தமிழ்நாட்டிலே எவனுமே வின் பண்ண அந்த கடவுளே வந்தால் கூட அந்த நிலத்தை விட மாட்டேன் நான். எப்படி இடிச்சு நிறவணுன்றது எனக்கு தெரியும்டா. போலீஸு உனக்கு ரெக்கமெண்ட் இருந்துட்டா விட்ருவாங்களா? 10 வருஷமாக ஒருத்த மேலே கம்ப்ளைண்ட் போடுறோம். போலீஸ் கேட்டால் சிவிலம் சொத்தில் சிவிலுன்னு இருக்கிறாங்க. எப்படிடா கண்டுட்டீங்க சிவில்? இந்த மாதிரி அடுத்தவங்க நிலத்தில் நான் இப்போ வாடகை கட்டிகிட்டு இருக்கேன். என் நிலத்தை ஒருத்தர் பிடிச்சி வச்சுக்கின்னு சிவிலுன்றான். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எந்த நடவடிக்கை எடுக்க மாட்றாங்க. கேட்டால் நீ கோர்ட்டுக்கு போவா பத்திரம் தான்றாங்க. டிஎஸ்பி எஃப்சி கலெக்டர் மட்டும் தான் நான் சொல்லலை. டிஎஸ்பி எஃப்சி முதலமைச்சர் எல்லாமே சொல்லியாச்சு நீ கோர்ட்டுக்கு போப்பான்றாங்க. இப்போ நான் அடிக்கிறது தான் அவனோட வேலை எடுத்துக்கட்டும். நான் அடிக்காத விட்டது தப்பு அவனை. ஏன்னா நம்மளையெல்லாம் கையில் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு போலீஸில் ஒரு புகார் கொடுக்குறேங்க. சார் என்னோடய நிலத்தை ஒருத்தன் ஆக்கிரிங் பண்ணுறான் சார், கேளுங்க சார்னு கொடுக்குறேங்க. போலீஸு சாதாரணமாக சிவில் பேப்பரை நம்மளுக்கு ஜெராக்ஸ் போட்டு அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சி விட்டு நீ கோர்ட்டுக்கு போப்பா எங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைன்றாங்க. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் ரோடு இண்டூர் ஸ்டேஷன் தான். ஏன்னா தருமபுரியிலே பெடிஷன் கொடுத்தா ஒன்றும் வேலை ஆகலை. டிஎஸ்பிக்கே கொடுத்தாச்சு, எஃப்சிக்கு கொடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஷன் பார்த்துன்னு இருக்கீங்களா? அது இது இந்த வீடியோவுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஊடுலாம் தெரியும் உங்களுக்கு. தர்ச்சனா ஆடியோ சவுண்ட் சிஸ்டம் தான் வச்சுருக்கேன். வெல்டிங் கடையும் இருக்குது நம்மளுது. நாம் 4 வீட்டுக்கு குடிசையில் போட்டு கொடுத்துட்டு வரோம். எல்லாம் போட்டு கொடுத்து நம்மளுதில் ஒருத்தன் போடுறான். நானும் பேங்க் லோனும் போட்டாச்சு. வேறு கட்டாத வீட்டுக்கு லோன் போட்டு நான் பணம் வாங்குகிறேன். வீட்டுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க, இபிலேருந்து கரண்ட்டும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாகுது. ஏன்னா போலீஸ் உணதியில் ஒருத்தர் ரூமு கட்டுறான். எப்படி கட்டுவான்? அடிக்கணுமா அவனை? போலீஸ் சொல்கிறது அடிரா நான் சிவில் கோர்ட்டு கேஸ் போட்டு விட்டுறோம் அப்படின்றாங்க. அடிக்கிறதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. அவனை அடித்தா கேட்க மாட்டான்னா நான் போலீஸுக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அடிக்கணும் அவனை. எப்போ அடிக்கிறதுன்னு தெரியல. இன்னும் நிறையா செட்டில்மெண்ட் ஆகணுங்க. புள்ளிங்க இருக்குது, படிக்கணும், அதுங்க படித்து வேலைக்கு போகணும், அதுங்க பெரிய ஆள் ஆகணும். அதெல்லாம் பார்க்கணும்ல. மொத்தமாக அடிச்சுப்பிட்டு போய் ஜெயிலே உட்கார முடியும்? அடிக்கிறதுக்குன்னு ஒரு பொறுமை வேணும். ஜனங்க அடிப்படக்கூடாதுன்னு தான் போலீஸ் சொல்லுது. ஆனால் அடித்தா எப்பேர் போட்டுருவாங்க படுத்துட்டாவே. அவ்வளோதான், ஜிஹெச்எல் கேஸை போட்டு கேஸ் ஃபைல் ஆகிடும். சொத்தில் வெள்ளங்க இருக்குதுன்னு. என்கிட்ட 50 பேர் வேலை செய்கிறாங்க. நான் விட்டேன்னா அவனை எதனாலையும் பண்ணலாம். வேண்டாம், பாவம் பொழைச்சி போயின்னு போகிறான் உள்ளூர்காரன். அவங்ககிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்குது, எதுக்காக ஆக்கிரிங் பண்ணான்றது இன்னும் எவிடன்ஸே ப்ரூஃப் ஆகலை நம்மளுக்கு. ஒரு போலீஸில் ஒரு சிஎஸ்ஆர் போட்டிருந்தேன்னா கூட நான் கோர்ட்டுக்கு போயிருப்போம். நான் எஸ்ஐ கிட்ட கேட்குறேன், சார் என்னோடய நிலம் சார், அவன் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுங்க சார். என் மேலே நான் கேட்குறேன்ல, என் நிலம் எழுந்தா காலி பண்ணுறான்னு கேட்குறேன்ல. அதனால் ஒரு போலீஸில் ஒரு புகார் கொடுன்றான். ஏன் அவன் கொடுக்க மாட்டான்டா? உனக்கிட்ட பத்திரம் இருந்தால் கோர்ட்டுக்கு போடான்றாங்க. சொல்லு, பத்திரம் இருந்தால் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க? சொல்லு பார்க்கலாம். பத்திரம் இல்லை, இந்த ஆக்கிரிங் பண்ணுறவங்கள்ட்ட பத்திரம் இல்லை. ஆனால் போலீஸில் புகார் கொடுக்கணும். நிலத்துக்காரன் போய் கோர்ட்டில் சிவில் வழக்கு போட்டு அவனை காலி பண்ணணுமா? அதுதான் எங்களுக்கு வேலையா? சொல்லு. இது என் நிலம் இல்லைங்க. நான் என் நிலத்தை ஒருத்தன் ஆக்கிரிங் பண்ணியிருக்கான். இந்த வீடியோவுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோ, தர்ச்சனா ஆடியோ வீடியோவுக்குள்ளே போனீங்கன்னா அந்த நிலம் காட்டுவோம். நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுக்காத நிலம் அதுக்குள்ளே இருக்குது. இது நான் வாடகை இருக்கேன். மாதத்துக்கு 2500 வாடகை. வருஷத்துக்கு என்னாச்சு? இவ்வளோ வாடகை கட்டுறோம். என்னோடய பூரி சொத்து மாதிரி நிலம் வாங்கி வச்சுருக்கேம்மா. என்னோடய பத்திரம் இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஏன்னா அந்த நேரத்தை விடுவோண்ணா? சொல்லுங்கள் பார்க்கலாம். தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருக்கக்கூடாது. நான் சிவிலை கண்டுபிடிக்கிறோம். சொத்துக்குள்ளே சிவில் எப்படி போகுதுன்றது போலீஸால் தான் போகுதுன்றது இனிமேல் கண்டுபிடிச்சிருவேன். போலீஸால் தான் போகுது. ஆனால் 4 பேர் டீ கடையில் குடிக்கிறாங்க பாரு, டீ சாப்பிட்றவங்க சொல்லுவாங்க,
ஏய் நீ கோர்ட்டுக்கு போயிடுறான்னுவாங்க, இல்லைனா அடிறான்னுவாங்க. அடிக்கிறதெல்லாம் வேலை இல்லைங்க. நம்மக்கிட்ட பத்திரம் இருக்குது, நம்ம விசாரிக்கணும். போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவனுக்கு என்ன ஆக்குதுறான்னு கேட்கணும். அதுதான் போலீஸோட நடவடிக்கை. ஏன்னா போலீஸுக்கு நம்ம கொடுக்குற வரி பணத்தில் தான் அவங்க சம்பளத்துக்கு கேட்குறாங்க. அதுக்கோசரம் கோர்ட்டுக்கெலாம் அனுப்பக்கூடாது ஜனங்களை. ம் அவங்ககிட்ட என்ன ஆக்குதுன்னு கேட்டிருந்தா அத்தனை நாளைக்கு என் சொத்தை விட்டுட்டு இருப்பான். கேட்காத தப்பு போலீஸ்து. ம் ஊர் மக்கள் கேட்டே அடங்காதவனே போலீஸுக்கிட்ட தான் புகார் கொடுக்குவோங்க. போலீஸ் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கணும். கேட்காதுக்கிற வரைக்கும் சிவில் சொத்து சொத்து சிவிலுக்கே போகாது. யாருமே அடிப்பட மாட்டாங்க. ஒரு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகிறது போலீஸு ஊர் மக்கள். இப்படி நான் இன்ன வரைக்கும் ஒருத்தனை அடிக்கவே இல்லை, சண்டைக்கே போகல. அவன் வேணா ரூமும் கட்டிட்டான். ஏன்னா நான் போய் வீட்டு ஏரியாஸ்து கேட்டால் கொடுக்குறாங்க, வீட்டுக்கு எழுதி போட்டுங்கிற வீடு கொடுக்குறாங்க, லோனு கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எத்தனோ வழக்கு வந்து கோர்ட்டில் இருக்குதுன்றாங்க. வழக்கு ஏன் கோர்ட்டில் இல்லாதுக்கும்? கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். போலீஸ்கிட்டே இது முடிக்கலாம். சாதாரணமாக எந்த வரி பணமும் எந்த ரூபா கூட கொடுக்காது முடிக்கலாம். ஏன்னா அதுக்கு ரூபா கொடுக்குறீங்க. போலீஸ்க்கு கொடுக்குறதே நம்ம சம்பளம் அதிகம். தாலா பிளாக் வச்சு கட்டுறான், ஆக்கிரிங் பண்ணுறான், நான் போய் கொடுக்குறேன். என்னோடய சொத்து சார், அவனுக்கு எதுவுமே டாக்குமெண்ட்டே இல்லை, சும்மானாலையும் வந்து என்னை பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு கொடுக்குறான். ஏய் தம்பி, நீ கோர்ட்டில் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியா? சரி வாடா அப்படின்றாங்க. அவனை மட்டும் சாலையை பிரிக்க விட்றாங்க. அவனை மட்டும் அடி தூட்டிக்கு உள்ளே இறக்குறாங்க. நம்மளை போய் அடிக்கிட்டான்ட்டு நம்ம அடிக்காதே இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. அடிக்கணுமா போலீஸ் சொல்கிறது? அடி, நான் கேஸை ஃபைல் பண்ணி விட்டுறோம், நீ கோர்ட்டுக்கு போ. இப்படி தான் சிவிலுக்கு போகுது சொத்து. நான் சிவிலுக்கே போக மாட்டேன். அடிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அப்போ அடிச்சுக்கலாம். இதுதான் என்னோடய வாதம்.